ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கீரை வெஜ்ஜு புலாவ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன தேவைன்றதையும் பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரசப்பூண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன சின்ன பூடாக இருந்தால் ஒரு 7-8 பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டாக இஞ்சி ஒரு 4-5 துண்டு எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகா. இது வந்து 400 கிராம் அரிசிக்கு நான் மெஷர்மெண்ட் வச்சுருக்கேன். அதுக்கு நீங்கள் மேலே போட்டிங்கன்னா கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை. இது நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அடுத்ததாக தேங்காய் வந்து 2 சில்லு அளவுக்கு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம். இது வந்து இப்போ நம்ம இந்த புலாவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தான் இது எல்லாத்தையும் நம்ம வதக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றி. ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நிறைய சேர்க்க வேணாம், இது சும்மா வதக்குறதுக்கு தான், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளைப்பூடு சேர்த்துடலாம். இப்போ அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அடுத்து எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். இந்த கீரை கொத்தமல்லி மட்டும்தான் லாஸ்ட்டு சேர்க்கணும். மித்த எல்லா பொருளையும் உள்ளே சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். அதே மாதிரி தேங்காயும் லாஸ்ட்டு தான் போடணும். இது நல்லா வதங்கட்டும். கீரையும் கொத்தமல்லியும் உள்ளே போட்டுடலாம். நாங்கள் வந்து முருங்கைக்கீரை போட்டிருக்கோம். நீங்கள் வந்து எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். பாலக்கீரை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கலர் கொடுக்கும் நல்லா. கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, இதை நம்ம வந்து நல்லா அரைச்சிருவோமா, அதனால் அவங்களுக்கு கீரை சேர்த்துருக்க மாதிரியே இருக்காது. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த டேஸ்ட்டும் பிடிச்சிரும். இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த துருவி வச்ச தேங்காவை உள்ளே சேர்த்துடலாம் லாஸ்ட்டாக. இப்போ நம்ம வதக்குனதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அது நல்லா ஆறின பிறகு தான் அதை அரைக்கணும். அதுக்குள்ளே நம்ம இந்த சைடு குக்கரில் இதெல்லாம் வதக்கி சாப்பாடை கூட்டி வைக்க ரெடி பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் ஹீட் ஆனதும் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, கருவேப்பிலை, பிரிஞ்சி இலை, ஜாதிபத்திரி ஒரு சின்ன பீஸு, இது நிறைய சேர்த்துற வேணால் கசப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் உள்ள சேர்த்துடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வதக்குனதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி உள்ளே சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம அரைக்கிற அதோடு சேர்த்ததுனால வெங்காயத்துக்கு அப்புறம் அப்படியே தக்காளியை போட்டு வதக்கிடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இந்த காய்கறியும் உள்ளே சேர்த்துடலாம். பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி தான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து காஞ்ச பட்டாணி சேர்த்திங்கன்னா ஒரு விசில் வச்சு ஊற வச்சு ஒரு விசில் வச்சு சேர்த்துக்கோங்க. நான் நீங்கள் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச காய்கறியை சேர்த்துக்கலாம். காய் வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. போட்டு ஒரு தடவை நம்ம இது பண்ணி விட்டாலே போதும். இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க நம்ம மசாலா வந்து உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. கலந்து விட்டுருங்க. முருங்கைக்கீரை வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. அது லைட்டாக கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் புலாவா செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கீரை போட்டிருக்கோன்றதே தெரியாது, ஏன்னா நம்ம நல்லா அரைச்சாச்சு. ஸோ வெஜ்ஜு புலாவுன்னு நினச்சி சாப்பிட்ருவாங்க. இப்போ
அரிசியை சேர்த்துடலாம். நான் வந்து சீரக சம்பா அரிசி தான் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். ஊற வச்சு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசி இல்லை நார்மல் அரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியை நல்லா அப்படியே கலந்து விட்டுறலாம். நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். பாஸ்மதி அரிசினா 1க்கு 1.5ன்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த ஜார் அலசின தண்ணினால அப்படி இருக்கு. 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தான் நாம் உப்பே சேர்க்க போகிறோம். உப்பு வந்து நீங்கள் லாஸ்ட்டாகவே போட்டுக்கலாம். அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மூடி வச்சுட்டு விசில் வச்சிடலாம். 2 விசில் போதும். பாருங்கள், வெஜ் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சைட் டிஷ் வந்து வெஜ் ஆம்லேட், ஆனியன் ரைத்தா, ஆழ்வள்ளிக்கிழங்கு சிப்ஸ். வெஜ் ஆம்லேட்டோட ரெசிபி ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.